விஞ்சி வேணாம். ரமா கல்யாணத்தன்னைக்கு இதே மாதிரி தான் சொன்னேன். வர வழியிலேயே உங்க அப்பாவை போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்பவும் அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். அக்கா அது வேற இது வேறக்கா. கண்டிப்பா இந்த விசேஷத்துக்கு வருவாரு, கலாட்டா பண்ணுவாரு. நீ எழுதி வச்சுக்கக்கா. இந்த சீமந்தம் குழந்தை ஒண்ணு நல்லா பிறக்கிறதுக்காக இல்ல, குழப்பம் பிறக்கிறதுக்காக. எழுதி வச்சுக்க. எழுதி வச்சுக்கன்னு சொல்லிட்டு போறாளே. எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நான் எதுக்குடி உனக்கு கூட்டாளியே வர போறேன். வந்துட்டேன். இந்த பக்கம் தீபத்தை ஏத்து. வடிவு மாலை எடுத்து கொடுமா. அந்த பக்கம் ஏத்துமா. இந்தாங்க. ஜெயச்சந்திரா, மாப்பிள்ள வந்துட்டு இருக்காரா, வாசல்ல இருந்து அவர் கூட்டிட்டு வாப்பா. சரிங்க அத்தை. பெரிய வெளியிடுங்க. கங்காக்கா முகம் எப்படி வாடி இருக்குன்னு. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எப்படி சுகமா இருக்காங்க பாருங்க. பின்ன பயம் இருக்காதா? கங்கா என்ன வயத்துல கல்லையா சுமக்கிறா, ஒரு உயிரை சுமக்கிறாடி. நல்லா சொன்ன. இவளுக்காங்க தெரிய போகுது பிரசவ வலியை பத்தி. அடியே, பிரசவம்ங்கிறது மறுபிறவை எடுக்கிற மாதிரி. அந்த வலி அவங்களுக்கு தான் தெரியும். என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் அது தோத்து போற ஒரே இடம் தாய்மை கிட்ட மட்டும் தாண்டி. சம்பந்தியமா ஆரம்பிங்க. கங்கா பெத்தவங்க நீங்க. கங்கா இப்போ தாய்மை ஸ்தானத்துக்கு வந்துக்கிறா. இந்த நேரத்துல உங்களுடைய ஆசீர்வாதம் அவளுக்கு தேவை. நீங்க முதல்ல சந்தனத்தை பூசி ஆரம்பிச்சு வைங்க. அக்கா இந்தாங்க அக்கா, நீங்க ஆரம்பிச்சு வைங்க. நானா? இல்ல இல்ல, முதல்ல நீதான் வைக்கணும். இல்லக்கா நீங்களே வைங்க. கங்காவுக்கு பெத்தவிட நான் பண்ணதை விட பெரியம்மாவா நீங்க பண்ணது அதிகம். நீங்களே வைங்கக்கா. நீ என்ன சொன்னாலும் சரி, பெத்தவ நீதான் முதல்ல வைக்கணும். இல்லக்கா, நான் உங்களை எந்த விதத்திலயும் முந்த விரும்பல. நீங்களே வைங்க. பாத்தீங்களா ரெண்டு பேரும் எவ்வளவு அந்யோன்யமா ஒத்தியமா இருக்காங்க பாத்தீங்களா? யோ கண்ணு போடாதையா, ஐயா மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்படுவியா? ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்காதீங்க. நானே என் கையால வச்சு விடுறேன். கங்கா எனக்கும் மக மாதிரி தான். கங்கா வாய் நிறைய என்ன அத்தன்னு கூப்பிட்டாலும் அவ என் மனசு நிறைய என்னைக்கு எனக்கு மகளாதான் இருக்கா. அப்புறம் என்ன சம்பந்தியமா ஆரம்பிங்க. உங்க கையால கங்காவுக்கு சந்தனம் வைங்க. ஐயோ சம்பந்தியமா, என்னாச்சு? கங்கா வளகாப்புக்குன்னு புதுசா ஆரம் வாங்கியிருந்தேன், அத குடுக்க மறந்துட்டேன். முதல்ல சந்தனம் வைங்க, அப்புறமா அதை பாத்துக்கலாம். இல்ல சம்பந்தி, என் மனசு சந்தோஷமா இருக்காது. நகை இங்கதான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பிடிங்க. அக்கா, கங்காவுக்காக வாங்கின நகைய நீயே வச்சிருக்க? ஏன் கிட்ட எப்ப தந்த? நீதான் என்னமோ கங்காரு குட்டியை வயிற்றுல சுமக்கிற மாதிரி சுமந்துட்டு இருந்த. ஐயோ சரி சரிக்கா, நீ இங்க இருந்து பாத்துக்க, நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். போ போ போ. நல்ல காணாத மருமகளை கண்டுட்ட. இன்னும் இவளுக்கு மாமியாருக்கான மரியாதை தந்துட்டா தாங்க முடியாதுடா சாமி. கற்பகம் நில்லு. எங்க புறப்பட்டு இவ்வளவு அவசரமா? நான் தான் மறந்துட்டேன், நீங்களாவது ஞாபகப்படுத்தி இருக்கலாம்ல. என்ன? கங்காவுக்காக வாங்க நகையை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். ஓ, அதுக்கா போற? ஆமாங்க, போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அதுக்காக இப்போ போகணுமா? அப்புறம் போட்டு விடலாமே. இல்லைங்க, சபையில வச்சு பண்ணாதான் நம்மளுக்கும் சந்தோஷம், கங்காவுக்கும் கௌரவம். இதோ இப்ப வந்துடுறேன், 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி. ஐயோ கற்பகம், என்ன வாழை விழுந்துருச்சு, அதுவும் போற நேரத்துல. சரி நானும் வரேன், வா. பரவாயில்லைங்க, செல்வக்கண்ணை இன்னும் வரல. நம்ம 2 பேரும் இல்லன்னா நல்லா இருக்காது. நீங்க இருந்து பாத்துக்கங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி ஜாகிரதை, சீக்கிரம் வந்துரு. சரிங்க. ஏன்பா வாழை மரத்தை கட்டும்போது சரியா கட்டக்கூடாது? நல்லதா சார், விழுந்துருச்சு, சரியா கட்டுப்பா. கட்டிடுறேன் சார். ஹலோ அப்பா, இளவஞ்சி பேசுறேன். சொல்லுமா. அப்பா, இங்க பாட்டுக்கு சீமந்தம் நடந்துகிட்டே இருக்கு.
நீங்க போன் பண்ணல, அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே தெரியல. என்னப்பா பண்றது இப்ப? கவலைப்படாதம்மா, நான் ஆதாரத்தோட வந்துகிட்டு இருக்கேன். நீ நிறுத்திரு. அது தைரியமா நிறுத்து. உங்களை நம்பி செய்யலாமாப்பா? ஏன் பயப்படுற? பயப்படாத. ஐயா தலைகுடிகிறது நிச்சயம். இன்னைக்கு அவருக்கு பாதகமா தான் முடியும். எல்லாம் அவரை பார்த்து காரி துப்ப போறாங்க. அசிங்கப்பட போறது உண்மை. அந்த கங்கா பொய் சொன்னாங்கிறத இந்த ஊரே ஒத்துக்க போது. நீ தைரியமா நிறுத்து. பயப்படாதம்மா, நிறுத்து. நிறுத்துறேன்ப்பா. ஏன் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்காம இருக்கிறீங்க? ஆரம்பிங்க. ரத்னவேலு, உன் சம்சாரம் ஏதோ நகையை வச்சுட்டு வந்துருச்சா, அதை போய் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கு. நகை இங்க இல்ல, வீட்டுல இருக்கு. எடுத்துட்டு வரதுக்கு போயிருக்கிறா. வரதுக்கு லேட் ஆகும். நீங்க ஆரம்பிங்க. அண்ணே, முதல்ல சந்தனம் வைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்க வந்துட்டுமே. பரவாயில்லம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்களே ஆரம்பிச்சிருங்க. ஆச்சியா, ரத்னவேலு சொல்றது சரிதான். வந்தவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சந்தனத்தை வச்சு ஆரம்பிச்சிடுமா. நீங்க வைங்கக்கா. இந்த வளகாப்ப நடத்திக்க இவளுக்கு தகுதி இல்ல. என்னடி அபசகுணமா பேசிட்டு இருக்க? ஏன் மேல கோவப்படாதீங்க அத்தை. இந்த நிகழ்ச்சி எதுக்காக பண்றீங்க? என்னடி? ஏய், எந்த நேரத்துல என்ன கேக்குற? உன்னை கொன்னுடுவேன் நானு. எல்லாத்துக்கும் துணிச்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியை எதுக்காக நடத்துறீங்க சொல்லுங்க. என்னடி, நீதானே கங்காவுக்கு சீமந்தம் நடத்தணும்னு சொல்ல, அதைத்தானே நடத்திட்டு இருக்கோம். இப்ப வந்து எதுக்காகன்னு கேக்குற? சீமந்தம்னா அது கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு தானே நடத்துவாங்க. வேற யாருக்கடி நடத்தணும்? இறங்கி வந்தா பல்லல உடைச்சிடுவேன். முத்தரசி இரு. நடி சபையில நின்று நம்மள அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்க. அவகிட்ட பேசிட்டு இருக்க. இளவஞ்சி, நீ எப்பவுமே குலசேகர மகளா தான் இருப்பியா? இந்த சபைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த சபையில எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ரெண்டும் தெரியாம பேசாத. மண்டபத்தை விட்டு வெளியே போ. இப்ப எதுக்காக வெளியில போகணும்? இவ ஒன்னும் அனாதி இல்ல, என் பொண்டாட்டி. அப்படி என்ன இவ பெருசா கேட்டுட்டா? இந்த நிகழ்ச்சி எதுக்காகன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? எதுக்காக வெளியில போக சொல்றீங்க? ஏடா, கங்கா சீமந்தத்துல என் கழுத்தை அறுக்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நடிச்சீங்களா? ஐயா, நடிச்சது நாங்க இல்ல, அந்த கங்கா தான். இளவஞ்சி, என்ன பிரச்சனை உனக்கு? மறுபடியும் சொத்து பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டீங்களா? எதுவா இருந்தாலும் விசேஷம் முடிஞ்ச பிறகு கேளுங்க. மணிகார, உங்களுக்கு எப்பவுமே இதே வேலையா போச்சு. வந்தோன்ன விஷயம் தெரியாம எடுத்தவங்க கவுத்தன்னு பேசாதீங்க. இது எங்க சொந்த பிரச்சனையும் இல்ல, சொத்து பிரச்சனையும் இல்ல, ஊர் பிரச்சனை. அதுவும் உங்க பிரச்சனை. என்னப்பா அது நம்ம பிரச்சனைங்கிறாரு? ஒண்ணும் புரியல. இதோ இங்க உட்கார்ந்து இருக்கிறாளே கங்கா, ஊரையே காப்பாத்துவான்னு நீங்க இவள தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு இவ உங்க எல்லார் மூஞ்சிலி கரிய பூச போறான். ஏய் கார்த்திக், என்ன கேவலப்படுத்தினா கூட நான் பொறுத்துக்க வேண்டாம்டா. என்னையும் இந்த மண்ணையும் நம்பி வச்சிருக்க ஜனங்களை அவமானப்படுத்தி பேசுறேன். உன்னைய மகனு கூட பார்க்க மாட்டேன். ஐயா, மண்ணை மக்களை நான் கேவலப்படுத்தலையா? இதோ இங்க உட்கார்ந்து இருக்காளே, இவதான் எல்லாரும் அவமானப்படுத்திட்டு இருக்கா. மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கு. ஆனா இந்த கங்காவுக்கு மடியில கனமும் இல்ல, மனசுல கொஞ்சம் கூட பயம் இல்லாம உங்க எல்லாரும் முன்னாடி கர்ப்பவதியா நடிச்சிட்டு இருக்கா. இவதான் எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு இருக்கா. வெறும்
வயித்தை வச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாம சீமந்தத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கா. ஐயா, அவ கர்ப்பமா இல்லையான்னு அவகிட்டயே கேளுங்க. கங்காவை கேட்கறது இருக்கட்டும், நீ இந்த மாதிரி உளறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் என்ன? காதால கேட்ட சாட்சி நான் இருக்கேன். சத்தியமா இவ கர்ப்பம் இல்ல. உன் சத்தியத்தை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. நல்லவங்க சத்தியத்தை தான் நம்பணும். உங்களை மாதிரி நம்ப வச்சு கழுத்த இருக்கிறவங்க சத்தியத்தை நான் நம்ப மாட்டேன். உனக்கும் உன் புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை நிதானமா பேசிக்கலாம். இது சுபமான நிகழ்ச்சி நடக்கிற நேரம். இங்க வச்சு பேசினாதான் உங்க பிரச்சனை தீருன்னு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இப்ப என்ன, உங்களுக்கு சொத்து தானே வேணும்? எனக்கு கங்கா மட்டும் தான்டா சொத்து. அவன் மட்டும் போதும். எப்பல ஐயா, போய் ஒரு வெத்து பேப்பர் எடுத்துட்டு வாங்க. அதுல கையெழுத்து போட்டு தர்றேன். மொத்த சொத்தையும் இவன் எடுத்துட்டு போய் தொலையிட்டோம். சரி போங்க. கணக்குல நில்லு, வாய் அந்த பக்கம். எங்களுக்கு சொத்தெல்லாம் வேணாம், பதில் தான் வேணும். நான் கேட்ட கேள்விக்கு அவகிட்ட இருந்து பதில் வேணும். கங்கா கர்ப்பமா இல்ல, அவ கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. நீங்க களங்கப்படுத்துறது என் மக கங்காவை மட்டும் இல்ல, இந்த மாவட்டத்தையே கட்டி காப்பாத்துற ஒரு சப் கலெக்டர். இது எங்க மான பிரச்சனை, உயிர் பிரச்சனை. உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா உன் பொண்டாடி கூட்டு வெளில போடா. போய் தொலைங்க. போறையா? போறதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கு அவளை பதில் சொல்லுங்கய்யா. இத பாருங்கயா, அவள உண்மையை சொல்லுங்க. நாங்க போறோம்யா. அடி பாவி இளவஞ்சி, என் வயித்துல பிறந்த நாசக்காரி. என் அண்ணன் முன்னாடி நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா என் வயித்துல கர்ப்பமா இருக்கும் போதே உன்னை அழிச்சிருப்பேன். அந்த கர்ப்பத்தை கழிச்ச கதையை தான் இப்ப கேக்குறோம். சொல்லுங்க. ஐயா, காரை விட்டு இறங்கும் போது அவ சோகமா தான் இருந்தா. காரணம் அவ கர்ப்பமா இல்ல. அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு சந்தன குங்குமம் பூசுறது தப்பையா? கங்கா இங்க கண்காணாத இடத்துல இல்ல, தோ உங்க முன்னாடி தான் உட்கார்ந்திருக்கா. அவளே கூப்பிட்டு கேளுங்கய்யா, அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு. ஒரு உயிரை தன் கருவறையில சுமக்கிற தாய்கிட்ட நீ உயிரை சுமக்கிறியா இல்லையான்னு கேக்குறது கேவலம். நீ கேக்குறதே கேவலமா அசிங்கமா நினைக்கிறப்ப நான் வேற கேட்கணுமா? நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஆதாயத்துக்காக ஆதாரம் இல்லாம பேசுறீங்க. ஆதாரம் தானே, ஆதாரம் இருக்கு. எதுக்கு தம்பி ஆதாரம்? ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஆள் எதுக்கு? ஒரு மருத்துவ வச்சு இருந்தா போதாதா? அந்த மருத்துவ வச்சு கங்கா கையை புடிச்சு பார்த்தா அவ கையில ஓடுறது ஒத்த நாடியா ரெட்ட நாடியா தெரிஞ்சிட்டு போகுது. அம்மா ராசம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருக்கம்மா. ஏற்கனவே இங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க வேற எண்ணெய் ஊத்தாதீங்க. இந்த மாதிரி பேசுறவங்க வாயை மூடுறதை விட அதோ பேசாம இருக்காளே கங்கா, அவளை பேச சொல்லுங்க. எனக்கு என்னமோ இளவஞ்சி சொல்றது உண்மையா இருக்குமோன்னு தோணுது. இந்த இளவஞ்சி சொல்றதுல உண்மை இல்லைன்னா, அவ கையில ஆதாரம் இல்லைன்னா, இவ்வளவு பேர் இருக்கிற சபையில இந்த விஷயத்தை நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொல்லுவாளா? ஏமா, எங்க குடும்பத்தை மொத்தமா வெட்டி சாய்க்கிறதுக்காக எல்லா விஷமும் ஒன்னா சேர்ந்திருக்கீங்களா? நினைச்சேன் நீங்கெல்லாம் கூடி கூடி தனியா பேசுறப்பவே எதையோ கொட்டி கவுக்க போறீங்கன்னு நினைச்சேன். அடியே இளவஞ்சி, என் குடிய கெடுக்க வந்தவளே. ஏண்டி, கங்கா கர்ப்பமா இல்லங்கிறதுக்கு
ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏம்மா, ஆதாரத்தை தேடி நாம எங்கேயும் போக வேணாம். ஆதாரம் நம்மள தேடி வந்திருக்கு. கொஞ்சம் பொறு. டாக்டர் சீனிவாசன் சார், உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியில வாங்க. இவங்க 2 பேரும் நம்ம ஊர் அரசு ஆஸ்பத்திரியில வேலை செய்யறது உங்க எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லங்கிறதுக்காக இவ போய் இந்த லேடி டாக்டரை பார்த்திருக்கிறா. அங்க இவ போனப்பதான் இந்த உண்மையே தெரிய வந்தது. கங்கா கர்ப்பமா இருக்கிறாளா இல்லையான்னு இளவஞ்சியா டாக்டர் கிட்ட கேட்கல. டாக்டர் அம்மாவா தான் கங்கா கர்ப்பமா இல்ல கலைச்சிருக்கான்னு சொல்லிருக்காங்க. ஏமா இங்க வாங்க. இவன் சொல்றது உண்மையா? ஆமாங்க ஐயா, உண்மைதாங்க. ஓஹோ, இவன் உங்களையும் விலைக்கு வாங்கிட்டானா? யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஐயா, இவங்க டியூட்டி நேரத்துல ஹாஸ்பிடல் இல்லாம சொந்த வேலையா சுத்திட்டு இருந்திருக்காங்க. இத கங்கா பார்த்து இவங்களை 2 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கா. அந்த கோவத்துல இவன் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க. இவன் ஒருத்தன். ஏமா, பழிக்கு பழி வாங்க பாக்குறீங்களா? பொது நலமா இல்லாம சுயநலமா இருந்த உங்க அயோக்கியத்தனத்தை அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லி உங்களை சஸ்பெண்ட் பண்ணதுக்காக என் கங்காவை பழி வாங்க பாக்குறீங்களா? இல்லைங்க. என்ன இல்லையா நொல்லையா? படிச்சவனாச்சே 10 பேர் நோயை தீக்கிறவனாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா அடிச்சு பல்ல உடைச்சிருப்பேன். ஏமா, என் மக கங்கா கர்ப்பமா இல்லைன்னு இளவஞ்சிட்ட சொல்லிருக்கியே, என் மகளை நீ சோதனை பண்ணி பாத்தியா? நான் சோதனை பண்ணி பார்க்கலங்கய்யா. ஆனா என்ன ஆனா? என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கங்கா அபார்ஷன் பண்ணிக்கிட்டு தான் சொன்னாரு.